வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், அதாவது பாராபோலிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது நியூமெரிக்கல் மெத்தட் சால்வ் பண்ற எக்ஸ்பிளிட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? எக்ஸ்பிளிட்டிவ் கான்செப்ட் வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியாவை பார்ப்போம். ஆல்ரெடி தெரியும், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் பாராபோலிக் ஈக்குவேஷன் சொன்னேன். பாராபோலிக் ஈக்குவேஷன் லோயர் கிளாஸ் படிச்சோம்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ன்னு தெரியும். அப்ப இங்க எப்படி ஈக்குவேஷன் இருக்குன்னா, ஒரு டெரிவேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியாவும் இன்னொரு டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரியாவும் இருக்கும். சரிங்களா? செகண்ட் டிகிரியா இருக்கும். இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். இந்த ஈக்குவேஷன் ஜென்ரலா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது இந்த பக்கம் வந்து 1 பை சி ஸ்கொயர் ஆகும். அந்த 1 பை சி ஸ்கொயர் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப மைனஸ் ஏ இன்ட்டு டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு 0, ஆர் இன்னும் எக்ஸாக்டா எழுதுனா யூஎக்ஸ்எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு யூடி. எது எழுதினாலும் இந்த மூணு ஈக்குவேஷன் சேம் தான். இந்த சி ஸ்கொயர்டை மட்டும் நம்ம என்ன எழுதுறாங்க, 1 பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஜென்ரல் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றோம், எக்ஸ்பிளிட்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் பெண்டர் செக்மெண்ட் தியரம் அப்படிங்கிறாங்க, கான்செப்ட்ங்கிறாங்க, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ங்கிறாங்க. ஓகே, இது என்ன மெத்தடு? பெண்டர் segments difference equation. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் சால்வ் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா யூடி அண்ட் யூஎக்ஸ், இதுதான் அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஐங்கிறது வந்து பிக்சடாக இருக்கும், ஜே மட்டும் வேரி ஆகும். ஐங்கிற வேரியபிள் பிக்சடாக இருக்கும், ஜேங்கிறது மட்டும் வேரி ஆகும். அப்போ யூஐ கமா ஜே டிவைடட் பை கேன்னு வரும். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் ui minus 1 comma j minus 2 into ui comma j plus ui plus 1 comma j divided by h square இதுதான் மெயின் ஐடியா. இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். இங்க லேம்டான்னு ஒரு டிபைன் பண்ணியிருப்பாங்க. லேம்டா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1/2 கேஸ்ல வச்சு தான் நம்ம போடுவோம். இங்க இருக்கிற வரைக்கும் ஏ ஹச் ஸ்கொயர், ஏ வேல்யூ தெரியும், கச் வேல்யூ காய வேல்யூ நம்ம வந்து என்னன்னு தெரியும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து டெல் டி அண்ட் ஹச் வந்து டெல் எக்ஸ்ன்னு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், திரும்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவன் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்ம டிபைன் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் லேம்டா வேல்யூ என்ன சொன்னா 1/2ங்கிறது வச்சு தான் நம்ம டிபைன் பண்ணுவோம். அப்போ கே ஈக்குவல் டு 1/2 போட்டால் கச் லேம்டா ஈக்குவல் 1/2 போட்டீங்கன்னா கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும், கச் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ கச் ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, கேவோட வேல்யூ தான் வேணும். அப்போ கேவோட வேல்யூ வந்து இந்த லேம்டா வந்து 1/2 போட்டுருங்க. அப்போ ஏ கச் ஸ்கொயர் டிவைட் பை 2 வரும். ஏ கச் ஸ்கொயர் பை 2 வரும். இதை நான் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வேல்யூஸ் கொடுக்கலன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் ஈஸியான கான்செப்ட். ஒரு ப்ராப்ளம் நீட்டாக சால்வ் பண்ணி காட்டுறேன். இதே கான்செப்ட் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் எப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் டேபிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, சால்வ்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்றான். அதாவது பேரபோலிக் ஈக்குவேஷன், அதாவது நம்மளுக்கு வந்து கீட் ஈக்குவேஷன், ஒன் டைம்ஸ் கீட் ஈக்குவேஷன். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் minus 2 into dou u by dou t equal to 0. Given the condition கொடுத்துட்டான். given condition என்னன்னு கொடுத்துக்கிறான்னா, u of 0 comma t equal to 0, u of 4 comma t equal to 0. இது first condition, இது second condition, and third condition ஒன்று கொடுத்துக்கிறாங்க, u of x comma 0 equal to x into 4 minus x. ஓகேங்களா? இதுல தான் some condition கொடுத்துக்கிறாங்க. h ஆர் டெல் எக்ஸ் வேல்யூ அது வந்து 1 ஆகும். அண்ட் டி வந்து அப் டு 5 வரைக்கும் அப்ளை சொல்லிட்டான். டி வந்து ஈக்குவல் டு 5. ஓகே, ஈக்குவல் டு 5. அப்போ ஈக்குவல் டு 5னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கல. கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சு மேக்ஸிமம் ரேஞ்சு 5 வரைக்கும் போகணும். எனக்கு டீங்கிறது வந்து கேவோட லிங்க், அதனால அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ கேவோட ஃபார்முலா தெரியும். கேவோட ஃபார்முலா என்ன, ஏ கச் ஸ்கொயர் பை 2 நம்ம மேலே கொடுத்துக்கிறேன். அதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. இங்க ஏவோட வேல்யூ என்ன, இதுதான் நம்மளுடைய ஏவோட வேல்யூ. அப்போ ஏ ஈக்குவல் டு 2ன்னு வந்துருச்சு. அண்ட் கச் இஸ் ஆல்சோ 1ன்ட்டாங்க. கச் ஈக்குவல் டு ஆல்சோ 1ன்ட்டாங்க. அப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட கொஸ்டின் கம்ப்ளீட்டட். நம்ம கே வேல்யூ கொடுக்குறோம், அதனால கே வேல்யூ ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருங்க. அப்போ கே ஈக்குவல் டு என்னது, 2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 1 டிவைட் பை 2. 2 கேன்சல். அப்போ கே டேரக்டா என்னன்னு எடுத்துக்கிங்க, 1ன்னு எடுத்துக்கிங்க. 1லேருந்து எது வரைக்கும் போவோம், 5 ஸ்டெப்னுட்டா. அப்போ 5 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். 5ல ஸ்டாப் ஆகும், 1ல ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ கொடுத்துக்கிற வேல்யூ வச்சுட்டு நம்ம டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, 1 பை 1 போடலாம். இப்போ டி வந்து 0 கமா யூவோட வேல்யூ டீன்டா. டீங்கிறது என்ன ஆகும்,
நம்ம ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ 0லேருந்து போட்டாலும் உங்களுக்கு 0 தான் ஸ்டார்ட் ஆகும். டீயோட டைம் வந்து எப்பயுமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் 0 1 2 3 4 5 அந்த மாதிரி போட்டுருங்க. அதுல இருந்து நம்ம வேல்யூ இதுக்கு வேல்யூ எப்படி வரும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் u ஆஃப் 0, t ஃபர்ஸ்ட் வேல்யூ. அடுத்து u ஆஃப் 4, t செகண்ட் வேல்யூ. அடுத்து u ஆஃப் x, 0. So main important point, h equal to 1, k equal to also 1. x ஓட மீனிங் எவ்வளவு வரும்? h ஓட ரேஞ்ச் வந்து அப் டு என்னது x ஓட வேல்யூ 0 to 4 கொடுத்துருக்காங்க. அப்ப இது 1 to 4 வரும். k ஓட வேல்யூ 1 to 5 வரைக்கும் வரும். 1 to 5 வரைக்கும் வரும். சரிங்களா? பட் இங்க என்னது 0 ஸ்டார்டிங் வேல்யூ பண்ணணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் u ஆஃப் 0, 0 ஏன்னா இதனோட வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க, இதனோட வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க, இதனோட வேல்யூ கிவன் தட் வச்சு தான் போறோம். நான் புதுசா எதுவும் அசியூம் பண்ணல. அதனோட வேல்யூ 4x minus 4 minus x னு வச்சுட்டாங்க. x into 4 minus x னு வச்சுட்டாங்க. அப்ப 0, 0 t வந்து 0 வந்து ஸ்டார்ட் பண்றேன். 0 அடுத்தது வந்து 1ங்கறாங்க. அப்ப 0, 1 வந்து 0 அப் டு 5 வரைக்கும் போட்டுங்க. அப் டு எது வரைக்கும்? ஏன்னா t யோட ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்குது? 5 வரைக்கும் இருக்குது. அதனால 5 வரைக்கும் போட்டுக்கிறேன். 2 வந்து 0. u of 0, 3 is also 0. u of 0, 4 equal to 0. u of 0, 5 is also 0. Same idea, u of 4, 0 equal to 0. u of 4, 1 equal to 0. u of 4, 2 is also 0. u of 4, 3 is also 0. Okay, 0 up to 5 வரைக்கும் வரும். 2, 3, 4, 5 வரைக்கும் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. 4, 0, 4, 4 and u of 5, 0, 5 is also 0. So next point, x range இதாவது t ஓட range 0. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? x up to எது வரைக்கும் போகுது? 4 வரைக்கும் போகுது. அப்ப u of 0, 0 ஆல்ரெடி போட்டேன் 0ன்னு. அதனால நம்ம அது பெருசா தேவையில்லை. அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப 1 அப்ளை பண்ணீங்க என்ன ஆகும்? 1, 0. 1, 0 இங்க 1 அப்ளை பண்ணா 1, இங்க 1 4 minus 1 வந்து 3. அடுத்து 2 அப்ளை பண்ணுங்க. u of 2, 0. 2 into 2 4 ஆயிரும். எக்ஸ்ல இங்க அப்ளை பண்றீங்க. எக்ஸோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க அவ்வளவுதான். அடுத்து 3 அப்ளை பண்ணுங்க. 3, 0. 3, 0 என்ன ஆகுது? எக்ஸ் இங்க என்னவும் 4 minus 3. 4 minus 3 எவ்வளவு? 4 minus 3 1. அப்ப 3 into 1 3. u of 4, 0 தான் நம்ம ஆல்ரெடி இங்க போட்டோம். u of 4, 0 எங்க இருக்கு பாருங்க. 4, 0. u of 4, 0 போட்டு u of 0, 0 போட்டோம். அது ரெண்டுமே நம்மளுக்கு ஒண்ணு தான் தெரியும். சரிங்களா? 0, 0. u of 0, 0வும் ஆல்ரெடி போட்ட கேஸ் இருக்குது. u of 4, 0வும் ஆல்ரெடி நம்ம அங்க ப்ரீவியஸ்ல போட்ட கேஸ்ல இருக்குது. இவ்வளவு வேல்யூ நம்ம கையில இருக்குது. 3 வேல்யூ, இதுல 5 வேல்யூ, இதுல 5 வேல்யூ இருக்குது. அப்ப இதை வச்சு நம்ம ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதும் பார்த்துக்கங்க. டேபிள் ஃபார்ம் பண்றேன். அந்த டேபிள் வச்சு நம்ம ப்ராப்ளத்தை முடிப்போம். எப்படி ஃபார்ம் பண்றாங்க, எந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து முடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம எப்பவும் ஐஜேன்னு வைப்போம். ஐஜேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிஎக்ஸ்ன்னு வச்சுட்டாலும் சரி, ஐஜே வச்சுட்டாலும் சரி, டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ரைட் கார்னர்ல வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து எக்ஸோட வேல்யூ, இங்க வந்து டீயோட வேல்யூ. எக்ஸோட ரேஞ்ச் எதுல இருந்து இருக்குது? 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. கரெக்டுங்களா? டீயோட ரேஞ்ச் இருக்குது 5 வரைக்கும் இருக்குது. 0 வந்து எடுத்துக்கங்க. 0, 1, 2, 3, 4, 5. அப்ப இதை வச்சு நீங்க டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸா சொல்லி கொடுக்குறேன். அது தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்க. அப்பதான் ஈஸியா இருக்கு. ஹரிசாண்ட் லைன் போட்டேன். எலக்ட்ரிக்கல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது டிஜிட்டல் போடுறதுனால ஒரு மாதிரி தான் வரும். நீங்க கரெக்டா பார்த்து அழகா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. டேபிள் கொஞ்சம் கிளியரா போட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியா வந்துடும். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. மேல கண்டுபிடிச்சிக்கிற வேலையை என்ட்ரி பண்ணிட்டு செஸ்ட் டயகனல் ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா இருக்கும். அதை மட்டும் செஸ்ட் அப்ளை பண்ணி போடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெருசா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் இருக்கும். எந்தெந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா எக்ஸ் 0 இருந்துட்டு டி வேல்யூ 5 வரைக்கும் போனோம்னா 0 தான். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் காலம் 0 ஆயிரும். எக்ஸ் பாருங்க 0 5 வரைக்கும் போகுது. இது எல்லாமே என்ன ஆயிரும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். இது எல்லாமே என்ன ஆகும்? 0 ஆயிரும். அதே மாதிரி எக்ஸ் வந்து 4, டி எனி வேல்யூ வந்தாலும் 0 நம்ம போட்டோம். இது எல்லா வேல்யூ என்ன ஆச்சு? 0ன்னு நம்ம அங்க கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. கிவன் தட் அதை வச்சு நம்ம டேபிள்ல போட்டோம். அது இல்லாத என்னாச்சு? எக்ஸ் வந்து 1, 2, 3 போட்டா 3, 2, 3ன்னு வருது. 3, 4, 3ன்னு வருது. அப்ப அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. 3, 4, 3. அப்ப இந்த வேல்யூ என்ன? 3, 4, 3. அவ்வளவுதான்.
ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா சார் வெரி யூஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஐடியா ரிமைனிங் பெண்டிங் வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் பெண்டிங் வேல்யூ யாரு? u ஆஃப் 1,1 1,2 1,3 இதனோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். அதே ரிமைனிங் வேல்யூ எத்தனை வேல்யூ? 1 2 3 4 5 1 2 3 15 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ற பார்த்துக்குங்க. இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த பாயிண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயகனலோட கான்செப்ட் தான். அப்ப இதனோட வேல்யூ பிளஸ் இதனோட வேல்யூ டிவைட் பை 2. அப்ப என்னாச்சு? 0 பிளஸ் 4 டிவைட் பை 2 எவ்வளவு கிடைக்கும்? 2 கிடைக்கும். அவ்வளவுதான். நம்ம ஈஸியான ஐடியாவா? அதே மாதிரி இங்க வேல்யூ வேணும். இந்த வேல்யூ வேணும் என்ன வேணும்? இந்த டயகனல் வேல்யூ இந்த டயகனல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 3 பிளஸ் 3 டிவைட் பை 2 6 பை 2 3. சேம் ப்ராசஸ் எனக்கு இந்த வேல்யூ வேணும். இதனோட டயகனல் இதனோட டயகனல். அப்ப 4 பிளஸ் 0 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 2. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சேம் ப்ராசஸ் ரிமைனிங் கான்செப்ட் அதே சேம் ஐடியா. எனக்கு என்ன வேல்யூ வேணும்? இந்த வேல்யூ வேணும். அப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணுவீங்க? டயகனல் வேல்யூ இது பிளஸ் இது. அப்ப என்னாச்சு? டிவைட் பை 2 0 plus 2 divided by 2 1.5 is correct. Same process apply this value using this diagonal and this diagonal 2 plus 2 divided by 2 வந்து 2 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல chat பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் வேணும் என்ன பண்ணணும்? இந்த diagonal value plus இந்த diagonal value. அப்ப 3 plus 0 divided by 2 3 divided by 2 is 1.5. Similar process using the another value in the value வேணும். Same process 0 divided by 2 0 plus divided by 2 1 0 plus 2 divided by 2 is 1. Same process this value you need it. Then apply this diagonal and this diagonal 1.5 plus 1.5 வந்து 3 3 by 2 வந்து 1.5. Same process you need this value, then apply this diagonal and this diagonal 2 plus 0 divided by 2 is 1. So this is the main concept. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. ஸோ அண்ட் இன்னும் ரெண்டு ஏரியா வேணும். ரெண்டு ஏரியாவுக்கு இதே ப்ராசஸ் தான். சேம் 0 பிளஸ் 1.5 இது கொஞ்சம் டெசிமல் வரும். கால்குலேட்டர் இருக்கும். கால்குலேட்டர் அலோடுனா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுக்கு டிவைட் பண்ணி போட்டது 0.75 அண்ட் ஆல்சோ யூ நீட் திஸ் வேல்யூ அண்ட் திஸ் ஒன் பிளஸ் திஸ் ஒன் 1 பிளஸ் 1 வந்து 2 2 டிவைட் பை 1 வந்து 2 வந்து 1 ஓகேங்களா? Same process this one needed, therefore using this 0 and 1.5 divided பண்ணி போடுங்க 0.75. சரி மேடம் அந்த ஆட் பண்ணி போடல, நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த டயகனல் பிளஸ் இந்த டயகனல் 0 பிளஸ் 1 வந்து 1/2 1.2 ஓட வேல்யூ 0.5 and also we needed this value 0.75 plus 0.75 divided by 2 வந்து 0.75 and also needed this value 0 plus 1 divided by 2 வந்து 0.5. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். இந்த டேபிள் போட்டு ஈஸியாக என்ட்ரி பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை, ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் நீங்க என்ட்ரி பண்ணி அப்ளை பண்ணிருங்க. அப்போ என்னாச்சு நம்மளுக்கு u ஆஃப் இது என்ன கிடைக்கும்? u ஆஃப் 1,1 1,2 1,3 அப்போ எழுதிருங்க u ஆஃப் 1,1 u ஆஃப் 1,2 u ஆஃப் 1,3 u ஆஃப் 1,3. ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது? 2 3 2. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,1 2,2 2,3. அப்ப u of 2,1 u of 2,2 u of 2,3. அதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1.5. இருக்கிற இந்த ரவுண்ட் இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணிட்டா போதும். 1.5 to 1.5. அடுத்தது u of 3,1 u of 3,2 u of 3,3. ரிமைனிங் வேல்யூ என்னன்னா சார், ரிமைனிங் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. நாம ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ என்ட்ரி பண்ணா போதும், மத்தபடி நீங்க பெருசா என்ட்ரி பண்ண தேவையில்லை. 1 1.5 1 1.5 again 1. அடுத்தது u of 4,1 ஓகேங்களா? u of 4,1 u of 4,2 u of 4,3. இது மூணு வேல்யூ வேணும். சோ மூணு வேல்யூ என்னது? 0.75 1 0.75 0.75 1 0.75. அடுத்து u of 5,1 u of 5,2 u of 5,3. இது எல்லா வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா
இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். 0.5, 0.75, again 0.5. சரி, இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர். சரி, இது கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம். நிறைய டைம் நம்மளுடைய எல்லா யூனிவர்சிட்டியும் கேட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் டயகனல் காப்பி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் தெரியலன்னா செட் பாக்ஸ் போடுங்க, அதுக்கும் நான் சொல்யூஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ சால்வ் டோ யூ பை டோ டி மைனஸ் அல்லது ஈக்குவல் கொடுத்துக்கிறாங்க ஈக்குவல் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 0 less than or equal to x less than or equal to 1ன்ட்டாங்க. t வந்து greater than or equal to 0ன்ட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் u of x, 0 equal to x into 1 minus xன்ட்டாங்க. செகண்ட் கண்டிஷன் u of 0, t equal to 0. தேர்ட் கண்டிஷன் u of 1, t is also equal to 0. ரெண்டுக்குமே for every t greater than 0. 0 எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. ஏன்னா t greater than or equal to 0 வரப்போகுது, அதனால 0 தான் வரப்போகுது. மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அசியூம் பண்ண சொல்லிட்டாங்க. அசியூம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, டெல் எக்ஸோட வேல்யூ, டெல் எக்ஸ்னா கச்சோட வேல்யூ வந்து 0.2ன்ட்டாங்க. ஆக்சுவலாக 3 டைம்ஸ் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. 3 டைம்ஸ் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஷார்ட்கட் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்க ஒரு ஐடியா. இப்போ இங்க என்ன கேஸ் அப்படி நடந்துக்குதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் இல்லை. அதாவது நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா uxx மைனஸ் ஏ இன்ட்டு யூடி ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இங்க ஏங்கிற வேல்யூ இதனோட கோஎஃபிஷியன்ட், இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னா, ஏவோட வேல்யூ 1. நம்மளுக்கு கே வந்து எப்படி டிபெண்ட் பண்ணணும், ஏ கச் ஸ்கொயர்ட் பை 2. ஏன்னா எப்பயுமே லேம்டா வேல்யூ வந்து கொடுக்கல நம்ம கான்செப்ட்டுக்கு, பட் லேம்டா வேல்யூ வந்து 1/2 தான். அப்ப கச் வேல்யூ எப்படி டிபெண்ட் பண்ணுவீங்கன்னா, கச்சோட வேல்யூ 0.2 கொடுத்துட்டோம். அப்ப என்னாச்சு, ஏ வேல்யூ 1, கச்சோட வேல்யூ என்ன 0.2. அப்ப என்னாச்சு 0.2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு 0.02. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் போட்டு கால்குலேட்டர் போட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டி வந்து எத்தனை ஸ்டெப் பண்ணிட்டோம், 3 ஸ்டெப்ஸ். அவன் டீயோட வேல்யூ 3 டைம்ஸ் ஸ்டெப் பண்ணிட்டான். அப்ப 3 டைம்ஸ் ஸ்டெப்னா நம்மளுக்கு வந்து நீங்க 3 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணா போதும். அப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, டி வந்து எதுல இருந்து எடுப்பீங்க அப்படின்னா, டி வந்து 0 நார்மல். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது என்னது 0.02. அடுத்து 2 இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 2 ஆட் பண்ணுங்க, இன்க்ரீஸ் ஆகும். என்னாவும் இதுல இருந்து 0.22 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 0.04 ஆகும். அடுத்தது 0.06. அவ்வளவுதான். இந்த 3 கான்செப்டோட வேல்யூ நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு போட்டா போதும் டீயோட வேல்யூ. அப்ப டேபிள் எப்படி பண்ணுவீங்க, ஹச்சோட வேல்யூ என்ன, கச்சோட வேல்யூ 0.2. அப்ப டேபிள் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ரப்பா போடுறேன், எனக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ரப்பா போடுறேன் பாத்துக்கங்க. இது எக்ஸ், இது வந்து டி. சரிங்களா? இது வந்து எக்ஸ், இது வந்து டி. அப்ப எக்ஸோட ரேஞ்ச் இங்க எங்க போகும், இது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து 0. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிடலாமா, 0. கச்சோட வேல்யூ 0.2. எக்ஸ் வந்து இங்க 0 to 1 கரெக்டா 1 கொடுத்துட்டோம். அப்ப இது எக்ஸோட வேல்யூ. அப்ப 0 to 1 வரைக்கும் வர வேணும். அப்ப ஹச்சோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகணும், எக்ஸோட வேல்யூ 0.2, எக்ஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னவோ 0.2, 0.4, 0.6, 0.8 and 1.0. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அண்ட் டி வந்து என்ன வரும், 3 ஸ்டெப்ஸ் தான். 3 ஸ்டெப் நம்ம இங்க என்ட்ரி பண்ணிட்டோம். 0, 0.2, 0.02, 0.04, 0.06. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணா போதும். கிவன் த கண்டிஷன் என்னென்ன கொடுத்துக்கிறான்னு கரெக்டா எக்ஸாக்டா பார்த்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கரெக்டா அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது, எப்படி நம்ம வந்து இந்த டயகனல் வச்சு டிவைட் பை 2 போடுறது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம். இங்க பாருங்க 0, t எல்லா வேல்யூ 0. அது நல்லா என்ட்ரி பண்ணி மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்கன்னா இது மேக்ஸிமம் 0, 0 கொடுப்பாங்க. அதே மாதிரி இது 1.0, 1.0க்கு என்ன கொடுத்துக்கிறாங்க 1, அந்த 1ஓட வேல்யூ 0 கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் காலமும் கடைசி காலமும், அதாவது பவுண்டரி கான்செப்ட் வந்து எப்பயுமே 0வா இருக்கும். மிடில் இருக்கிறது இந்த கான்செப்ட். எந்த கான்செப்ட், இந்த டீங்கிறது 0ங்கிற கான்செப்ட்ல இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இந்த வேல்யூ மீதி இருக்கிற பெண்டிங் வேல்யூ என்ன கொடுத்துக்கிறான், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் கொடுத்துக்கிறான். நான் பார்த்துக்கேன் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் கொடுத்துக்கிறான். அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்,
சப்போஸ் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0.2 தானே, 0.2 இன்ட்டு 0.8 வந்து 0.16 வரும். அதே மாதிரி 0.4 இன்ட்டு 0.2 பார்த்தீங்கன்னா 0.24 வரும். கரெக்டுங்களா? 0.6 போட்டீங்கன்னா 0.6 இது 0.24 எகைன் வரும். அதே வேல்யூ ரிப்பீட்டர் ஆகும். இங்க 0.16 வரும். அவ்வளவுதான். மீதி இருக்கிற வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளமே சொல்லிட்டேன். இந்த வேல்யூ வேணும் என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ வேணும்னா இந்த டயகனல் பிளஸ் இந்த டயகனல் டிவைட் பை 2. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த வேல்யூ வேணும் என்ன பண்ணுவீங்க? திஸ் வேல்யூ பிளஸ் திஸ் வேல்யூ டிவைட் பை 2. இந்த வேல்யூ வேணும் என்ன பண்ணுவீங்க? திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ டிவைட் பை 2. அதே மாதிரி ரிமைனிங் வேல்யூஸ் நீங்க என்ட்ரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட சொல்யூஷன் வந்துடும். இது நீங்க கால்குலேட்டர் நல்லா ஸ்பீடா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம மார்க் எடுக்கலாம். நியூமெரிக்கல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடா கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சால் த பெஸ்ட். ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. டவுட்னா கேளுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.